அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 11 நாட்கள் மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் படத்தின் முன்போ அல்லது விக்கிரகத்தின் முன்போ ஒரு விசேஷ தீபத்தை நீங்கள் ஒரு 11 நாட்கள் ஏற்றும்போது இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி நடக்காதுன்னு கைவிட்ட விஷயம் கூட நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு முறை குறித்து தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியமாக இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 11 நாட்கள் பார்த்து தேர்வு செஞ்சு நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றிவாங்க. நிச்சயம் நல்ல பலன் நிச்சயம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று நமக்கு டிசம்பர் மாதத்தின் 27ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனீஸ்வரர் வழிபாடு இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா மார்கழி மாதமே பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதியும் தொடங்கி இருக்குதுங்க. இந்த திதியானது எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 9:22 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 7:46 வரைக்கும் இருக்குது. சனிக்கிழமை நாளில் இந்த அஷ்டமி திதி தொடங்கியிருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாட்டுக்குரிய திதி தான் அஷ்டமி திதி. ஆனால் இது வளர்பிறை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறதா சிறப்பு. இது குறித்து ஏற்கனவே நேற்று இரவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 8 சில்லறை காசுகளை வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம். அது யார் ஒருத்தங்க செஞ்சாலும் கண்டிப்பாக 8 மடங்கு பணம் வேகமாக பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே டைம் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட அதன்படி செய்யலாம். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னும் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 808 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம பணவரவுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பணவரவுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய எண்கள் இருக்குது. அதில் இந்த ஒன்று முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம். அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சனிக்கிழமை, சனீஸ்வரருக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. அடுத்து இந்த சைஃபரை நம்ம கணக்கெடுத்துக்க தேவையில்லை, நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு 8 எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அஷ்டமி திதி இருக்குது. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. இந்த மாதிரி தான் நமக்கு இந்த 808 அப்படிங்கிற காம்பினேஷன் கிடைக்குது. இப்போ இந்த எண்ணை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு மெத்தடு செய்ய போகிறோம். இதன் மூலமாக நமக்கு பணம் ஏதாவது ஒரு வகையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், அளவில்லாமல் செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மெத்தடை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இதை ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நீங்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டும் செய்யலாம், ஹாலில் உட்காந்துட்டு செய்யலாம், எங்கே வேணால் உட்காந்துட்டு செய்யலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய இடது கை, அதாவது லெஃப்ட் ஹேண்டு, இந்த லெஃப்ட் ஹேண்டினுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, ரிஸ்ட் பகுதி, இங்கே அளவில்லாத பணத்தை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டுக்கோங்க. இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் அஷ்டமி திதி என்றும் 8 சேர்க்கை வரக்கூடிய நாள்லையும் அவசியமாக போடுங்க. நான் வீடியோவில் சொல்கிறதுக்கு மறந்துட்டாலும் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதை பயன்படுத்தும் போதே பண ரீதியாக ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் நடக்கும். அதனால் இந்த இடத்துல அந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டுக்கோங்க. அடுத்தது கட்டை விரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள், அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ளார 808 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த இடத்த உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் தட்டுங்க. எத்தனை முறை தட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முறை தட்டுங்க. 8 முறை தட்டும் போதும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மணி அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே தட்டுங்க.
ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி. ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி. ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி. இதை வந்துட்டு சொல்லுங்கள். தமிழில் சொல்லணுன்னா, நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன். நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன். நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன். இந்த மாதிரி வந்து 8 முறை அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே வந்து சொல்லுங்கள். 8 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா உங்களை தேடி பணம் வர மாதிரியும், உங்கள்கிட்ட நிறைய பணம் சேர்ற மாதிரியும், உங்கள் பண கஷ்டம் எல்லாம் நீங்கின மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இதை நீங்கள் நல்லாவே விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அதாவது அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கற்பனை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் இன்றைக்கி தூங்கும்போது பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கனவுகள் வரும். நீங்கள் பேங்க்குக்கு போய் பணம் எடுக்கிற மாதிரி, இல்லை வேறு யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி, லாட்ரியில் பணம் வந்து வின் பண்ணுற மாதிரி, இது மாதிரி ஏதாவது ஒன்று பணம் சம்மந்தப்பட்டதாக வரும். இதை நீங்கள் இன்று இரவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு தூங்குங்க. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி கனவு வந்திருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு நாளைக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.